வாசிக்கலாம். முதலாவது சங்கீதத்துல 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இந்த முதலாவது சங்கீதத்துல வேதத்தை தியானம் பண்ணதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி அங்க சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமா இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. துன்மார்க்கரோ காற்று பதறடிக்கும் பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தை தியானம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம காரியங்களும் வாய்க்கிற மாதிரி இருக்கா, இல்ல பறக்கக்கூடிய பதரை போல இருக்கா நம்ம ஆசீர்வாதங்கள்லாம்? இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறாரா? வேதம் தெளிவாக சொல்லி அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த மனுஷன் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷனாய் மாறுவாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த வேதத்தை நாம் என்ன பண்ணுவோம்? தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக. தியானம் என்றால் ஏதோ வேதத்தை வாசிக்கிறது பெரிய இது கிடையாது. 10 தடவை வாசிச்சேன் 20 தடவை வாசிச்சேன் என்று சொல்லி வாசிக்கிற கணக்கு அதுல பொருந்தாது. வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போதுதான் அதுதான் மெடிடேஷனாக மாற ஆரம்பிக்கிறது. அப்படி நாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனைக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மாற்ற ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம பாக்கியவானாய் மாற ஆரம்பிக்கிறோம். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியத்தை எல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறார்? வாய்க்கை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசிச்சாலும் அந்த வசனத்தின் படி நாம் வாழ நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால ஏதோ வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் ஒரு கணக்குக்கு வாசிக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு நின்று நிதானமாக வேத வசனம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது, நம்மளை எப்படி உருவாக்க விரும்புகிறது, நம்மளை எப்படி மறுரூபப்படுத்த விரும்புகிறது, இந்த வேதம் நமக்கு எப்படியாப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறது, இந்த வேதம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது உண்மையிலே அந்த மனுஷன் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாருங்க. ஒரு நாளும் ஃபெயிலியர் என்பது வரவே வராது. நான் புதன்கிழமை கூட சொன்னேன், தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில வரக்கூடிய ஃபெயிலியர் தான் அவங்க சக்சஸ்க்கு முதல் படி. சக்சஸ் நம்ம எல்லாமே சக்சஸ் ஆனாதான் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர் வரும்போது அதுதான் உங்களுடைய சக்சஸ்க்கு முதல் படியாக காணப்படும். அதன் மூலம் தேவன் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பார். அதனால வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் கொடுக்கக்கூடிய வெளிச்சத்துல நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை உண்மையிலேயே பாக்கியமா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இப்ப இங்க சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதத்துல வேதத்தை குறித்து அதோடைய முக்கியத்துவத்தை குறித்து எழுதினா இந்த சங்கீத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒற்ற அநேக காரியங்கள் தாவீதுடைய அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
இன்னும் சங்கீதக்காரர்களுடைய காரியத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் முதலாவது சங்கீதத்தை வேதத்துடைய மகத்துவத்தையும் வேதத்துடைய ஆசீர்வாதத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே நடத்துவதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த வாசித்த அந்த வசனத்துல கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கக்கூடிய மனுஷன், அங்க 3வது வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா தியானம் பண்ணுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்க வாட்சிங்கன்னா, இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுறா மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்க வாசினா வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்களேன். பின்பு பளிங்கையை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு நதியை குறித்து இங்கே சொல்லப்படாது. நகரத்தின் வீதியிலும் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் உண்மையிலே வேதத்தை நல்லா தியானம் பண்ணுகிற மனுஷனா இருந்து வேதத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய மனுஷனா இருந்தா இந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்வான். இந்த அனுபவத்தை பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஜீவ நதியின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 விதமான மரத்தினால வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கிறதோ அந்த பலனை, அந்த அனுபவத்தை இந்த பூமியில அந்த மனுஷன் அதை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுவான். வேதத்தை நல்லா தியானம் பண்ண நம்மளுடைய அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும். பரலோக அனுபவத்தினால தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். நீங்க எசேக்கியேல் புத்தகத்தெல்லாம் வாசிங்கன்னா ஒண்ணுமே புரியாது. எசேக்கியேல் புத்தகம் என்ன பண்ணாது, ஒண்ணுமே புரியாது. 4 கண்கள் 6 கண்கள் எங்க பார்த்தாலும் கண்ணா இருந்துச்சு, சக்கரம் போல வந்துச்சு போனுச்சு. அதெல்லாம் பரலோகத்துடைய காரியங்கள். அதையெல்லாம் நீங்க புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக காணப்படுகிற பிரமாணத்துக்கு, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு, ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அந்த வேத வசனம் நம்மளை என்ன பண்ணும், பரலோக அனுபவத்துக்கு நேராக அது நம்மளை எடுத்து கொண்டு போகுங்க. நீங்க யோவானுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, யோவானை நீங்க யோவான் சுவிசேஷம் எழுதும் போது யோவான் பேர் மாத்திரம்தான் வரும். நிருபங்களை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் என்று எழுதி வரும். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது திவ்ய வாசகனாகிய யோவான். அந்த வேத வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிய ஆண்டவர் அவருடைய அனுபவத்தை மாற்ற ஆரம்பித்தாருங்க. ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த அனுபவத்தை மாற்ற ஆரம்பிச்சாரு. அதனால்தான் நிருபங்கள் அப்போஸ்தலன் சொல்லப்பட்டவன், வெளிப்படுத்தின விசேஷம் திவ்ய வாசகனாகிய யோவான் என்று சொல்லப்படி. அப்ப வேத வசனம் நாம் வாசிக்கும் போது, தியானம் பண்ணும்போது, அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய அனுபவங்களை மாற்றக்கூடியதாக காணப்படுகிறது. நல்ல வேதத்துக்கு கீழ்ப்படிய மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவம் இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஜீவ நதியின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மரத்துடைய கனிகளுக்கு ஏற்றாற் போல, அந்த மரத்துடைய இலைக்கு ஏற்றாற் போல அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது எப்படி அநேக ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகளாய் காணப்பட்டுச்சு என்று வேதவசனம் சொல்லுகிறதோ, அதே போல நம்மளை கொண்டு அநேகர் தேவன் என்ன பண்ணுவார், குணமாக்குகிறவராக இருப்பாருங்க.
ஏன்னா நமக்குள்ளேருந்து வரக்கூடிய இந்த ஜீவ ஊற்று, அந்த வேத வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போகும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியாரோ, நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தோட ஒரு தேவனை அறியாத ஒரு ஜனமா இருக்கலாம், இல்ல பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கலாம், இல்ல சோர்ந்து போன பிள்ளையா இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம், நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோட ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அது அந்த மனுஷன் வாழ்க்கையில போய் குணத்தை உண்டாக்கும். குணத்தை உண்டாக்காது. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடல்ல விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு தண்ணீர் ஆரோக்கியமாய் இருக்கு. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இப்ப தேவன் நம்ம வேத வார்த்தைகளை நல்லா தியானம் பண்ணி கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளுடைய அனுபவங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த பரலோக அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்து அதன்படி தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். நீங்க வேதத்தை நல்லா தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தாதான் வாழ்க்கையில உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும். வேதத்தை நல்லா தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தா கூட அதை பத்தி நம்ம ஒரு நாளும் கவலைப்படும். ஏன்னா வார்த்தை நம்மள்கிட்ட இருக்கு, தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், நமக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைக்கிறவராக இருக்கு. அதனால எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களும் அவர் வாய்க்க செய்கிறவராக இருப்பார். அதனால நல்ல வேதத்தை நீ வாசிங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். ஏன்னா இந்த வேதம் தேவனுடைய கிரியைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதம் தேவனுடைய வல்லமையை பத்தி நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் நாம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்து நம்முடைய இருதயத்துல வைத்திருந்தோம் என்றால் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நமக்கு அது லேசான காரியமாய் மாறிவிடுங்க. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படிக்கு அவனை கேட்டுக்கொண்டார். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். ஆழத்துல வலையை போட ஆரம்பிக்கும் போது மிகுதியான மீன்களை பிடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்ப எப்ப இந்த பேதுரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான். அவன் கடலை நன்கு அறிந்த மனுஷன் தான். கடல் தொழில் அவன் குடும்ப தொழிலாக காணப்பட்டுச்சு. கடலுடைய ஓட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்த மனுஷன். எங்க மீன் இருக்கு, எங்க மீன் இருக்காது, எந்த காலகட்டத்தில் மீன் கிடைக்கும் என்று சொல்லி நன்கு அறிந்த மனுஷன் தான். எல்லாவற்றையும் அறிந்த மனுஷன் தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி சொல்ல போது அவன் வலையை போட்ட போது திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவன் போடுவதற்கு முன்பதாக அங்கே ஆண்டவர் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை அங்க என்ன பண்ணிறான், பேதுரு கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த பிரசங்கத்துடைய தாக்கம்,
அந்த வேத வசனத்துடைய தாக்கம், அந்த வேத வசனத்துடைய ஆழம்தான் இவன் ஆழத்துல போய் வளைய போட ஆரம்பிக்கிறான். இப்ப வேதத்தை நல்லா தியானம் பண்ணுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லாட்டினா மேலோட்டமா போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் கைக்கு வரல, ஒன்றும் மிச்சம் இல்லை என்று சொல்லி தாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில அட்ஜஸ்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏழ்மை இருக்கா, அவ்வளவுதான், கர்த்தர் அவ்வளவுதான் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் ஆகி வாழ ஆரம்பிப்பாங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் வேதத்தின் ஆழத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறானோ, வேத வார்த்தையின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து எனக்கு இன்னும் வேதத்தை நீங்க கற்று தாங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீ என்னை வணைந்து கொள்ளுங்க, என்னை உருவாக்குங்க என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கிறானோ, அந்த மனுஷன் தாங்க ஆழத்துல போய் வளைய போட முடியும். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில மேலோட்டமாவே எல்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு போகிற பிள்ளைகளாக இருப்போம். ஏன் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியல, ஏன் நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளால வாய்க்கை செய்ய முடியவில்லை என்றால், காரணம் என்றால் இந்த வேதத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்துல நாம் நடக்காதபடினால. என்னைக்கு இந்த வேதத்தின் வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறோமோ, வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், நாமும் ஆழத்துல தள்ளி கொண்டு வலைகளை போடும்போது திரளான மீன்கள் 2 படகு நிரம்பத்தக்கதாக, இன்னும் எத்தனை படகு அங்க வந்திருந்தா கூட எல்லா படகையும் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார், நிரப்பி ஆசீர்வதிச்சிருப்பாருங்க. கண்ணு கெட்டின தூரத்துல இன்னொரு படகு வந்துச்சு, ஆண்டவர் அதையும் நிரப்ப ஆரம்பிச்சா. அப்ப மேலோட்டமா மேம்புள்ள மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மேய்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, வேதத்தின் ஆழத்துக்குள்ள போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவர் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வசனம் பேதுருக்குள்ள போய், ஏன்னா அந்த வேத வசனம், நீங்க 8வது வசனத்தை வாசிங்கன்னா, கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும். அவருடைய பிரசங்கத்துடைய தாக்கம் இங்கதான் அவனுக்கு, அவன் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். பாவியாகிய என் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சே என்று சொல்லி, நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறான், ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறான். தான் மாறும்படியாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்படியாக தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவனை மனுஷனை பிடிக்கிறவனாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், நாமும் ஆழத்துல வலைகளை போடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆழத்துல வலைகளை போடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால், தேவ பாதத்துல உட்கார்ந்திருந்து நேரம் செலவு பண்ணி வேதத்தை தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சும்மா அந்த காலண்டர்ல வசனத்தை வாசிக்கிட்டு, வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வசனத்தை வாசிக்கிட்டு, நல்ல பெரிய ஊழியக்காரங்க கொடுக்க இன்றைய வாக்கு தத்துவம் சொல்லிலாம் வாழ்க்கை ஓடவே ஓடாது. அது அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து தேவ சமூகத்துல வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அதெல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, புதுசா தேவனை அறிந்த ஜனங்களுக்கு தான் அந்த காரியங்கள்லாம் பிரயோஜனமா இருக்கும். நல்லா நீங்கெல்லாம் மூத்த விசுவாசிகளா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கென்று வாழுகிற பிள்ளைகள் வேதத்தை உட்கார்ந்து நல்லா வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதம் நம்மளை நடத்தக்கூடிய பாதையில நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய காரியம் எல்லாம் வாய்க்குங்க. இல்லாட்டினா பதரை போல அது என்ன பண்ணும், பறந்து போகக்கூடியதாய் காணப்படும். நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், நாம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். 2வது, நீங்க அந்த சங்கீதத்துல அந்த 1ஆம் சங்கீதத்துல வாசிங்க 3வது வசனத்தை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை உதிராதிருக்கிற, அது வெயில் காலமாக இருக்கலாம், காற்றடிக்கக்கூடிய காலமாக இருக்கலாம், பனி காலமாக இருக்கலாம். அதோடைய மலை, அதோடைய இலை எப்பொழுதுமே பச்சை பசேன்னு இருந்துருக்கு. அதுதான் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா நல்லா வெயில் அடிச்சுன்னா மரம் என்ன பண்ணும், ஒரு இலையும் இல்லாதபடிக்கு எல்லாமே காஞ்சு போய் நிற்கும். திடீர்னு கிளைமேட் மாற ஆரம்பிக்கும் போது அது நல்லா துளிர் விடுகிறத நான் பார்க்கும். ஆனால் தேவ பிள்ளை வேதத்தை
தியானம் பண்ணுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில இலையுதிராது இருக்கக்கூடிய மரத்தை போல இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா காலத்திலும் அவனுடைய வாழ்க்கையில பசுமை இருந்து கொண்டே இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலும் ஒரு செழுமை இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு நாளும் அவனுடைய பாக்கெட்ல பணம் இல்லை, எனக்கு என்ன செய்ய போகிறேன், என் தேவைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு நாளும் கலங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ காரியங்கள் மத்தியில் நான் கடந்து வரேன். நான் ஒரு நாளும் என்ன எல்லாமே எப்போதுமே நல்லா காசு இருக்கிறாள் தான் சொல்லுவாங்க. நமக்கு தான் தெரியும் நம்மகிட்ட என்ன இருக்குன்ட்டு. பார்க்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையா இப்படி நடத்தி கொண்டு இருக்கிறான். இப்போ நம்ம இலையுதிராது இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருக்க வேண்டும் என்றால் நீங்க வாசினா சங்கீதம் 49 எடுத்துக்கலாம். 2வது வசனத்தை வாசிங்களேன். பூமியின் குடிகளே, 3வது வசனத்தை வாசிமா. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயம் என்ன பண்ணுமா? எதை தியானிக்குமா? உங்க உணர்வை உங்க இருதயம் தியானிக்குதா? உங்க இருதயம் உங்க உணர்வை தியானிக்குதா? நான் வசனத்தையே தியானிக்கிறது இல்லை. வசனத்தை தியானிச்சாதான் அடுத்த லெவலுக்கு நான் போக முடியும். சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறான், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம உணர்வை நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் வைத்து இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, தேவனது வாய்க்கை செய்வாரா, தேவனது ஆசீர்வதிப்பாரா, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குமா என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி ஒரு நாளும் எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. நல்ல ஆலோசனையா இருக்கு, நல்ல ஆலோசனை வருது, நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், உடனே செய்வோம் என்று சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, செஞ்சிடாதீங்க. சில கால தாமதம் ஆணிச்சினாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்க ஒரு காரியத்துக்கு நல்லா ஜெபித்து நீங்க காத்திருக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் விசேஷமாய் உருவாக்குறவராக இருப்பார். துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் நிலைத்தராது, ஆசீர்வாதமாயிராது. அதனால்தான் தேவன் சில காலங்களில் சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எதற்கு காத்திருப்பு காரியத்தை அந்த காத்திருக்கக்கூடிய காலத்தை தேவன் வைக்கிறான்னா அந்த காரியத்துக்காக நாம் செபிக்க அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு விசேஷித்த விதமாய் நம்மளுடைய கையில கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருப்பார். வேணாம் அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா ஜெபம் பண்ணி நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கும். நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய உணர்வுகளை தியானிக்க கூடியதா இருக்க வேண்டும். உங்க இருதயம் உங்களோட உணர்வை தியானிக்கணும். நீங்க முதலாவது வேத வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானம் பண்ணாதான் அந்த வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிரிச்சு காமிக்க ஆரம்பிக்கும், ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய இருதயத்தை வேத வசனம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கேன் பண்ணி அதுக்கு உங்களுக்கு கொடுக்கும் போது தான் நீங்க உட்கார்ந்து இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க தியானிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. அதனால உங்க இருதயம் உங்க உணர்வை தியானிக்கக்கூடிய அனுபவத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கா? எனக்கே இது புதிய அனுபவம் தான், நான் உண்மையை சொல்றேன். எவ்வளோ நம்ம தியானம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ உணர்வுகள் அதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் என் இருதயம் உணர்வை தியானிக்கும். ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணும், நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தாதான் அந்த வேதம் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து கொடுக்கும். நீங்க வாசிங்கன்னா 2 சாமுவேல்ல நீங்க தாவீதோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்சபேல்ட்ட தாவீது பாவம் பண்ணிக்கிறான். பாவம் பண்ணி உடனே தேவன் அவனுடைய வாழ்க்கையில சிக்ஷையை கொடுக்கல. அவனுடைய இருதயம் அவனுடைய காரியங்களை தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் உணர்வுள்ளவனாய் வர வேண்டும் என்று சொல்லி 1 வருஷத்துக்கு மேல ஆண்டவர் காத்திருந்தாருங்க. 1 வருஷத்துக்கு மேல ஆண்டவர் என்ன பண்ணாரு, காத்திருந்த. உடனே அவனுடைய வாழ்க்கையில தண்டனையை கொடுக்கல, உடனே நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பல ஆண்டவர். ஆண்டவர் கொஞ்ச நாள் காத்திருந்தாரு. இவன் உணர்வுள்ளவனாய் மாறுகிறானா, இவன் செய்த குற்றம் இன்னதென்று சொல்லி அவன் உணர்கிறானா, அவன் உணர்ந்து என் இடத்துல வருகிறானா என்று சொல்லி ஆண்டவர் 1 வருஷத்துக்கு மேல தாவீதுக்காக காத்து கொண்டிருந்தார். பாக்கி எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்கு.
அரசாங்கம் பண்றான், யுத்தம் பண்றான், எல்லாம் நல்லா சக்சஸா தான் போயிட்டு இருக்கு. அந்த சக்சஸா போயிட்டு இருக்கனால இந்த காரியத்தை ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணிட்டான்னு இருந்தானா என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் அவனுக்காக காத்திருந்தான். இந்த பாவத்தை அவன் செய்தது நிமித்தம் என்னிடத்துல எப்ப மனம் திரும்பி வருவான், என்னிடத்துல வந்து இந்த காரியத்தை எப்ப அறிக்கை பண்ணி நல்மனம் பொருந்துவான் என்று சொல்லி ஆண்டவர் சில காலங்கள், அதாவது அவனுடைய இருதயம் உணர்வை தியானிக்கும்படியாக தேவன் சில காலம் காத்திருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி காத்திருப்பார். நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய உணர்வுகளை தியானம் பண்ணி, நம்மளுடைய காரியங்களை தியானம் பண்ணி நாம் தேவனிடத்துல திரும்புகிறோமா என்று சொல்லி ஆண்டவர் காத்திருப்பார். அது திரும்பாத பட்சத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சில எச்சரிப்பின் சத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஏன் சிலப்ப பிரசங்கத்துல உங்களை கடிக்கிறேன்னா அதுதான், சில எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. சில நேரங்களில் சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலம் என்ன பண்ணுவாரு, சில சம்பவங்களை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், இது பிசாசு கொண்டு வந்துட்டான், ஆண்டவரே இல்ல, அது ஆண்டவரே கொண்டு வந்ததுதான். அது ஆண்டவரே சில நேரங்கள் நம்மளை உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியா என்ன பண்ணுவாரு, ஒரு சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துவாரு. அதுலயும் நம்ம உணர்த்தப்படலை, நம்மளுடைய இருதய உணர்வுக்கு நேரம் வரல வச்சுங்களேன், அடுத்ததுதான் ஆண்டவர் சிக்ஷையை கையில எடுப்பாரு. அடுத்ததான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உபத்திரவத்தை கையில எடுப்பாரு. ஏன்னா நமக்கு காலத்தை கொடுக்கிறாரு, கிருபையை கொடுக்கிறாரு, வசனத்தை அனுப்புறாரு, எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு. இது எதுக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும்போது தான் அடுத்தது ஆண்டவர் உபத்திரவத்தின் பாதையில் நம்மளை நடக்க ஆரம்பிக்கிறோம். அந்த உபத்திரம் வரும்போது தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், உபத்திரம் வரும்போது, வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது அது மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. என்னிடத்துல என்ன குற்றம் இருக்கு, நான் என்ன ஆண்டவரை வேதனைப்படுத்துறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல போய் நாம் கேட்டு ஜெபித்து நம்மளுடைய காரியத்தை சரி பண்ண ஆரம்பிக்கவும் நம்மளுடைய வேதனை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு மாற ஆரம்பிக்குங்க. இப்ப தாவீதுடைய வாழ்க்கை ஆண்டவர் 1 வருஷம் காத்திருந்தாருங்க. 1 வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேல காத்திருந்தாரு. அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை கர்த்தர் அடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தாரு. நீங்க வாசிங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை முதல் வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு, உடனே அடுத்த நாளே வந்து தாவீது என்ன பண்ணல, சிட்சிக்கல. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில துணிகர பாவங்கள் செய்யும் போது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தலைக்கு மேல எப்பொழுதும் ஒரு கத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க துணிகரமா பாவத்துல இறங்க ஆரம்பிக்கும் போது, பாவம் என்று சொல்லி தெரிஞ்சு நீங்க துணிகரமா இறங்கும் போது தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கி எந்த நேரம் வேணுமாலும் அதை நம்மள என்ன பண்ணலாம், வெட்டலாம். அந்த பயம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு உள்ள வரட்டும். தலைக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்கு, கத்தி தொங்கிட்டு இருக்கு. மேல பார்த்தா எல்லாருமேலையும் கத்தி தொங்கிட்டு இருக்கு. அவ்வளவு துணிகரங்கள். தெரிஞ்சும் இப்ப என்ன பண்ணிடக்கூடாது, பாவத்துல விழுந்து விட. ஆனா பிசாசு நம்மளை எப்படியாவது வஞ்சிப்பான். நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அப்பவே நம்ம வந்து தேவனிடத்துல மனம் திரும்புகிற பிள்ளைகளாக இருப்பான். அதனால பாவம் செய்யும் போது நம்மளுடைய தலையில ஒரு கத்தி, அப்படிதான் தாவீது தலையின் மேல கத்தி தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனத்தை 1வது வசனம், கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வரன் மற்றவன் தரித்திரன் என்று சொல்லி அங்க நாத்தான் தீர்க்கதரிசி அழகா அந்த காரியத்தை எடுத்து சொல்லுகிறான். ஏன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நாத்தான் தீர்க்கதரிசி கோவப்பட்டிருந்தான் வச்சுங்களேன், அன்னைக்கு அவன் தலையை தாவீது எடுத்திருப்பான். ஏன்னா ஏற்கனவே ஐயா பாவத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அங்க பொறுமையா நிதானமா ஒரு கதையா சொல்லி கடைசியில முடிக்கும் போது நீ தான் அந்த மனுஷங்கிறான். அந்த உணர்வுக்குள்ள கொண்டு வரதுக்கு நீ தான் அந்த மனுஷன் சொல்லும் போது உடனே அந்த உணர்த்தப்பட்ட உடனே தாவீது தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய காரியத்தை நியாயப்படுத்த அவங்க என்ன பண்ணல, தாவீது முற்படவே இல்லை. நம்ம அநேகர் என்ன பண்றோம், நம்ம செய்யக்கூடிய காரியத்தை நியாயப்படுத்த நம்ம வந்து அநேக நேரங்கள் நம்ம பிரயாசப்படுவோம். என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னை நியாயப்படுத்தி காமிக்க விரும்புகிறானோ
நம்ம நல்லா புரியும், அந்த மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி அர்த்தம். மாற்றிக்கொள்ள விரும்புகிற மனுஷன் தான் ஒரு ஒரு மனுஷன் மேல ஒரு குற்றப்பழி வரும்போது கொஞ்சம் அவங்களை உணர்ந்து பார்ப்பாங்க. இது நான் செஞ்சனா, இது என்னுடைய உள்ளத்துல இருந்து வந்துச்சா, இதற்கு ஏற்ற முகாந்திரம் என்ன இடத்துல இருந்தா என்று சொல்லி தன்னை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியம் இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வருவாங்களே ஒழிய தன்னை நியாயப்படுத்த ஒரு நாளும் முற்பட மாட்டாங்க. அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டு நம்மளை குற்றவாளின்னு சொன்னா நம்ம தேவனுக்கு முன்பதாக நின்று நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்ம உண்மையிலே குற்றவாளியாக இருந்தோம் என்றால் அந்த இடத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பை நம்ம அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை விட்டு விலக்கணுமே ஒழிய நம்மளை ஒரு மனுஷன் குற்றப்படுத்திட்டான்னு சொல்லி அவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன் என்று சொல்லி நம்மளை நிரூபிக்க ஒரு நாளும் பிரயாசப்படவே படாதீங்க. நீங்க குற்றவாளி இல்லைன்னா உங்களை நிரபராதின்னு சொல்லி ஆண்டவர் நிரூபிப்பார். அதுக்காண்டிதான் நீங்க காத்திருக்கணுமே வெளிய நீங்க உங்களுக்காண்டி போய் ஒரு நாளும் நிக்காதீங்க. ஏன்னா தாவீது இங்க வந்து அவன் தேவனுக்கு முன்பதாக உணர்த்தப்பட்ட உடனே தேவ சமூகத்துல ஓடி அங்க அந்த 51ஆம் சங்கீதம் நமக்கு நல்லாகவே தெரியும் சொல்லி மீண்டும் அந்த உற்சாகத்தின் ஆவி அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மீண்டும் அவன் பெற்றுக்கொள்கிறான். நீங்க இதே அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் இந்த 13ல இருந்து வாசிங்க. அப்போது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த குழந்தை பாவத்தில், அதாவது தாவீது பாவம் செய்து அதுக்கப்புறம் பத்சபேலை கூப்பிட்டு அவளை திருமணம் பண்ணி அவங்க வந்து அந்த குழந்தை கருவுற்று அந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் தான் அந்த தண்டனை என்ன பண்ணுகிறது. அது வரைக்கும் தேவன் தாவீதுக்காக காத்திருந்தார். அவனுடைய இருதயம் அவனுடைய உணர்வுகளை தியானம் பண்ணுமா, என்னிடத்தில் திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி காத்திருந்தார். ஆனால் அவன் திரும்பி வராத பட்சத்துல தான் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறவராக இருந்தார். இப்ப நம்ம வேதத்தை நம்ம நல்லா தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்ம தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய பாவத்தை அவருடைய வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அது வசனமே இருக்கு. நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மோசே சொல்லுவார்னு நினைக்கிறேன் 90வது சங்கீதத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய வெளிச்சம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் அந்தரங்க பாவம், அதுக்குதாங்க வேத தியானம் வேணும். அதுக்குதான் தேவ சமூகத்துக்கு ஓடணும். தேவ சமூகத்துக்கு ஓடி நாம் செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய அந்தரங்க பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவருக்கு முன்பதாகவும் அந்தரங்க பாவங்களை எல்லாம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலும் கொண்டு வந்து நிறுத்துவார். சங்கீதம் 98வது வசனத்துல அங்கே மோசே சொல்லுகிறார். தேவ சமூகத்துக்கு ஓட ஆரம்பித்தோம் என்றால், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ணுகிற பிள்ளைகள் என்றால் நம்முடைய பாவங்களை அவருடைய வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்றி நம்ம தேவனோடு நல்மனம் பொருந்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். தேவ சமூகம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது, அது ஒரு ட்ரெடிஷனலே கிடையாதுங்க. தேவ சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு இடம். தேவ சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடங்க. நம்ம என்னதான் ஓடி உழைச்சாலும், என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் நம்ம தேடி சேர்த்தா கூட அதெல்லாம் ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இல்லைன்னா வருகிறதும் போகிறதுமாக அது நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கு. அதனால் நம்முடைய இருதயம் நம்முடைய உணர்வுகளை தியானிக்கக்கூடியதாய் மாறணும். இந்த வசனத்தை நீங்க நல்லா வீட்டுல எழுதி போட்டுங்க. என் இருதயம் உணர்வுகளை தியானிக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்ப
தேவன் நம்மளை நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு பரலோக அனுபவத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்த இலையுதிராத ஒரு மரத்தை போல இருக்கத்தக்கதாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், அவர் நம்மளுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக, நம்மளுடைய இருதய உணர்வை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் இந்த வேத தியானம் பண்ணும்போது அதுல தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். தேவன் என்ன பண்ணுகிறார், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இந்த வேத வசனத்துல வச்சிருக்காருங்க. நீங்க வாசிங்கன்னா 1 பேதுரு 1:23 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். முதலாவது நாம் இந்த பூமியில பிறந்தது மாம்ச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் இந்த பூமியில் நாம் என்ன பண்ணோம், பிறந்தோம். ஆனால் மறுபடி நாம் பிறக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறது ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். இப்ப நம்ம born again கிறிஸ்டியன், நான் மறுபடி பிறந்தவன் என்று சொல்லுகிற மனுஷன் தேவ வார்த்தையினால மறுபடி பிறந்திருக்கிறான். அப்ப தேவ வார்த்தையினால மறுபடி பிறந்தா அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அது வியாதிப்பட தான் செய்யும், அது சமாதானத்தை இழக்க தான் செய்யும், அது ஆசீர்வாதத்தை இழக்க தான் செய்யும். ஏன்னா நான் மறுபடி பிறக்கப்பட்டது வேத வார்த்தையினால. இந்த வேத வார்த்தை நாம் உட்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், இந்த வேத வார்த்தை நம்முடைய ஆத்மாக்குள்ள போகாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில வியாதி இருக்கும், சமாதானம் இருக்காது, என்னென்ன இருக்காது, எதுவுமே இருக்காது. போங்க, எதுவுமே, எல்லாத்தையும் நம்ம அலைந்து தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஏன்னா இந்த வசனம் மறுபடி பிறக்கப்பட்ட நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரம் உள்ளே போகாதான். அதான் யோவான் சொல்லணும், ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுவான். ஏன் உன் ஆத்மா வாழ்க்கை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்ல. அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு, வேத வார்த்தையில இருக்குங்க. மறுபடியும் இந்த வேத வார்த்தையினால் பிறக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் இது நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு கொடுக்கக்கூடியதா இருக்கு. நல்ல ஆரோக்கியம் உண்டாகும், நல்ல ஹெல்த்தியா நம்ம இருப்போம், நல்ல பலன் இருக்கும். அதாவது ஏன் நம்ம வேத வசனத்தை நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது வேத வசனம் நமக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்கும். பகை உணர்வோட இருக்காத, பொறாமையோட இருக்காத, கசப்போட இருக்காத, உன் இருதயத்துல கசப்பை வைத்துக் கொள்ளாத, கோபக்காரனா இருக்காத, சண்டைக்காரனா இருக்காத என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். இதையெல்லாம் விட்டு நீங்க வெளியே வர ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சரீரத்துல ஆரோக்கியம் இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு மனுஷன் தான் இருதயத்துல கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கானோ அந்த மனுஷனுடைய சரீரத்துல தேவ பலனை பார்க்க முடியாது. அந்த கசப்பை எடுத்து நாம் தூக்கி தூரப்படும். ஒரு மனுஷன் என்ன காரியத்தை செய்திருந்தாலும் அதை நம் இருதயத்துல வச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணவே கூடாது. அது அவங்களுடைய பலவீனம். அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த மனுஷனுக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கு ஆண்டவரே, அந்த பலவீனத்துல அவனை விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி ஜெபிக்கணும். ஒழிய அந்த மனுஷன் இப்படி பத்தி பேசுறான்ட்டு இப்படி சொல்லிட்டான், என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டான் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம இருதயத்துக்குள்ள வச்சிருந்தோம், சொன்ன மனுஷன் கூட என்ன பண்ணுவான், ஒருவேளை ஆண்டவரே இப்படி நான் விரோதமா பேசிட்டேன் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் மன்னிப்பை வாங்கிட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். பாதிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கசப்பை உள்ளுக்குள்ள வச்சு நம்ம தான் வியாதியை தேடிக்கொள்வோம். இது வேணுமா நமக்கு? அப்பவே தூக்கி தூரம். சண்டை, குடும்பத்துல சண்டை வராம இருக்காது. புதுசா கல்யாணம் பண்ண பிள்ளைங்கன்னு சொல்றேன், சண்டை வரதான் செய்யும், குடும்பத்துல சண்டை வராம இருக்காது. ஆனா பழைய காரியத்தை திருப்பி பேசாதீங்க. நேத்து முடிஞ்சிச்சுன்னா அது நேத்தோட முடிஞ்சு. இன்னைக்கு என்ன மேட்ரு, இன்னைக்கு ரசம் சரியில்லையா, ரசத்தை பத்தி தான் மட்டும் பேசணும். நேத்து நீ மீன் குழம்பு ஒழுங்கா வைக்கலன்னு சொல்லி நேத்து மீன் குழம்பு பிரச்சனை இன்னைக்கு எடுக்கக்கூடாது, சரியா? அன்னைக்கு என்ன பிரச்சனை அதை மாத்திரம் பேசி சமாதானமா போயிருங்க.
பழைய காரியங்களை உள்ளுக்குள்ள சேர்த்து 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 வச்சு ஒரு பிரச்சனை வெடிக்கும் போது எல்லாவற்றையும் கொண்டாந்து கொட்டிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் நமக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கெடுதலை தேடிக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா இந்த வேத வார்த்தை நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா ஒண்ணு வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியில வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சு. இந்த வேத வசனம் நமக்குள்ள இருக்க அதாவது வார்த்தை தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியில வார்த்தை, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப இந்த வார்த்தையை உட்கொள்ள இந்த வார்த்தையை தியானம் பண்ணி நாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாகிட்டே இருப்பார். யோவான் சொல்லும் போது நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். எப்ப அவர் நமக்குள்ள பெருகுவார் என்றால் இந்த வார்த்தையை தியானம் பண்ணி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வேத வார்த்தை கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை நம்ம மூலம் வெளிப்படக்கூடியதாக காணப்படும். அந்த தேவ பிரசனம் நம்முடைய முகத்தில், அந்த தேவ பிரசனத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். இன்னும் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பராக்கிரமங்கள், ஆண்டவருடைய கிரியைகள் நம்ம மூலம் வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அதுக்கு தான் அந்த வேத வார்த்தை என்ன பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். அதனால சொன்ன இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் நேசிச்சானா உண்மையிலேயே அவன் வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணுவான். சும்மா பேச்சு மேம்போக்கா இருக்காது அவங்க பேசுறேன். நான் ஆண்டவருக்காண்டி என் ஜீவனை கொடுப்பேங்குவாங்க. ஆண்டவருக்காண்டி ரத்த சாட்சியா மறிக்கிறது ரொம்ப ஈஸி. ரத்த சாட்சியா ஒரே ஷாட், ஒரு யோவான் பார்த்தா கல்லால் அடிச்சா கொஞ்ச நேரம் வேதனை போயிட்டான் பரலோகத்துக்கு. நீங்க ரத்த சாட்சியா மறிச்சா, ஆனா சாட்சியா வாழ்றதுதான் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சாகணும். அது ஒரே தடவை தான் சாகணும், இது ஒவ்வொரு நாளும் சாகணும். சாட்சியா வாழ்றது ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்காக சாகிற பிள்ளைகளா. அதனால தான் பவுல் சொல்றான் அனுதினம் சாகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா சாட்சியாய் வாழக்கூடிய அனுபவம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. வேத வார்த்தை நமக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த வேத வார்த்தை நமக்குள்ள நல்ல சுகத்தை கொண்டு வரும், நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரும். நீங்க நீதிமொழிகள் 4:20 22 வரையும் வாசிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா. எப்படி இந்த தேவ வார்த்தை நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாய் மாறும்? எப்படி தேவ வார்த்தை நம்ம உடலுக்கு ஆரோக்கியமா மாறுங்க? அதாவது வேத வசனத்தை நாம் வாசிக்க வேதத்தை தியானம் பண்ண நமக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்குங்க. நமக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். வார்த்தையின் மேல இன்னும் நமக்குள்ள நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நாம் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வரும். அதான் ஆண்டவர் நீங்க எந்த குறித்து நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு வேதம் சொல்லுது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நம்மளோட வாழ்க்கையோட பாரங்களை கர்த்தர் மேல் வச்சிட்டோம்னா நம்மளுடைய இருதயம் எப்படி மாறும்? லகுவாக மாற ஆரம்பிக்கும். நம்ம இருதயத்தினுடைய கவலைகளை தேவ சமூகத்தில் வைத்து விட்டோம் என்றால் நம்மளுடைய இருதயம் லகுவாக மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய இருதயத்துல மன மகிழ்ச்சி கொண்டு வரும். நம்மளுடைய இருதயத்துல மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதான் நெகேமியா சொல்லுவான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். இன்னும் நீதிமொழிகள் நீங்க 17:22 வாசிங்கன்னா, நீதிமொழி 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முருந்த ஆவியம்
எலும்புகளை உலர பண்ணும். இப்ப மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த மன மகிழ்ச்சியை நம்ம எங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது, இந்த வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த வேத வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ண ஆரம்பிக்கும், நம்பிக்கையை பெருக பண்ண ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு விவரித்து காண்பிக்க ஆரம்பிக்கும். அதை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்குங்க. அந்த மன மகிழ்ச்சி நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஒரு ஔஷதமாய் மாற ஆரம்பிக்கும். இதுக்குதான் வேதத்தை தியானம் பண்ணணும், கீழ்ப்படியணுங்கிறது. வேதத்தை தியானம் பண்ண நமக்குள்ள விசுவாசம் பெரும். அதான் நீங்க இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். அந்த கேள்விப்படும் போது அவளுக்குள்ள அந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. மார்க் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27ஆவது வசனத்துல இருந்து, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லியப்ப ஆண்டவரை குறித்து கேள்விப்பட அவளுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. இதுக்குதான் வேதத்தை தியானம் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஔஷதமாய் மாறும். இதுதான் நமக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நல்லா அவளுக்குள்ள அந்த அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை குறித்து கேள்விப்படியா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், பிறவி கூடோட கண்களை திறக்கிறார், சப்பானிகள் முடவர்கள் நடக்கிறார்கள் என்று, பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை ஆகிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை கேள்விப்படும் போது இவளுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் தான் ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமையை புறப்பட பண்ணிடுச்சு. இவ போய் ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இவ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேத வார்த்தையை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுதான் இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மற்றவங்களாம் முன்பதாக வந்து ஆண்டவர் பாதத்துல விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே என் மேல் நீ இறங்கும், கிருபையா இறங்கும் என்று சொல்லி கேட்பாங்க. ஆனா இவ எதுவுமே கேட்கல. வேணாம். இவ வந்து பண்ணினதெல்லாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் உள்வாங்க ஆரம்பிச்சா. உள்வாங்கி அதை அப்படியே விசுவாசித்து வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர்கிட்ட இருந்து அவராலே அந்த வல்லமையை என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியவில்லை. என்னுடைய அனுமதி இல்லாம யாருகிட்ட என் வல்லமை போகுதுன்னு ஆண்டவர் கேள்வியே கேட்கல. வல்லமை கடந்து போகுது, அவர் திரும்பி பார்க்கிறவராக இருந்தார். இவ்வளவு காரியங்கள் இந்த வேத தியானத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அதனால்தான் அது நமக்கு வந்து என்ன பண்ணுகிறது, வியாதியிலிருந்து அது நம்மளுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப வேதத்தை நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ண உங்க சரீரத்துக்குள்ள விடுதலையை கொண்டு வரும். என்ன வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்துக்குள்ள அது விடுதலையை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. மணி இப்ப 9:15 ஆச்சு. இன்னும் அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் வேத வார்த்தையில வச்சிருக்கிறார். வேத ரகசிய வேதத்தை தியானம் பண்ணிக்கிறது இல்ல. அதே சங்கீதத்துல அங்க சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்துல சொல்லுவான், துன்மார்க்கனை குறித்து சொல்லும் போது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்னா யாருங்க துன்மார்க்கர்? தேவனை அறிந்தும் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்தும் அதன்படி வாழாமல் தன் இஷ்டத்துக்கு வாழ்றான் பாத்தீங்களா, தன் மனம் போன போக்குல வாழ்றான் பாத்தீங்களா, அவன் தான் துன்மார்க்கன். நீங்க வந்து இளையகுமாரன் காரியத்தை வீட்டுல போய் நீங்க வாசிக்கொள்ளுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அதுல 13ஆவது வசனத்துல அங்க சொல்லும், வாசிக்க அந்த வசனத்தை மாத்திரம். லூக்கா 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய், அதாவது தகப்பனோடு இருந்த பிள்ளைதான், தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்த பிள்ளைதான், தகப்பனுடைய எல்லா பிரமாணங்களையும் அறிந்த பிள்ளைதான், தகப்பனை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவ ஆலோசனை விட்டு அவன் தன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறவன் தான் துன்மார்க்கன். நம்ம நினைச்சிட்டு ரட்சிக்கப்படாதான் துன்மார்க்கன் இல்ல. ரட்சிக்கப்பட்டு வேதத்தை அறிந்து வேத பிரமாணத்தின்படி வாழாம, தேவ ஆலோசனையின்படி வாழாம தன் இஷ்டத்துக்கு வாழ்கிற மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் துன்மார்க்கன்.
அவன் செய்கிற காரியங்கள் தான் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கும் என்று சொல்லி. இப்ப இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நாம் தேவனை விட்டு தூரமாய் போய் நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த காரியத்துக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு விசை தேவ சமூகத்தில் வைத்து நம்மளை என்ன பண்ண வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் நம்மளுடைய காரியங்கள் வாய்க்காமல் ஒரு காற்று பறக்கடிக்கும் பதரை போல போகிறது? ஏன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தங்காம இருக்கு? ஏன் சில ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்கு என்றால், இன்னைக்கு நம்ம துன்மார்க்கமாய் நம்மளை அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த துன்மார்க்க ஜீவிதம், அதாவது அந்த இளையகுமாரன் கேரக்டர் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ நமக்குள்ள அந்த கேரக்டர் ஒட்டி கொண்டிருக்கிறது. எல்லா மனுஷன், ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலும் இளையகுமாரன் கேரக்டர் வருங்க. அது வந்து கடந்து போகிறதா இருக்க வேண்டும். அவன் என்ன பண்ணிடக்கூடாது, குடி கொண்டு விடக்கூடாது. இளையகுமாரன் உள்ளே வந்து குடி கொண்டு விடக்கூடாது. அவன் வந்து கடந்து போகும்போது தான் இன்னும் தேவனுடைய அன்பை நாம் அதிகமாய் ருசிக்க ஆரம்பிக்க முடியும். இன்னும் தேவனோட நம்ம என்ன பண்ண முடியும், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த துணிகரமாய் நாம் வாழாதபடிக்கு, துன்மார்க்கமாய் வாழாதபடிக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அதனால வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு இந்த பைபிள் கொஸ்டின் கொடுக்குது, ஏன் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குன்னா, எப்படியாவது வேதத்தை நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக. அதனால பிரயாசப்படுங்க, நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ஏதோ போற போக்குல மொபைல்ல படிக்கிறேன், அந்த மொபைல்ல படிக்கிறதெல்லாம் எமர்ஜென்சிக்கு தான். எமர்ஜென்சிக்குன்னா எப்படி தெரியுமா, நம்ம இந்த ஐசியூல போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க, அப்பெல்லாம் பைபிள் எடுத்து படிக்க முடியாது. அவ்வளோ பெரிய புக்கை தூக்கி என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கும் போது வேதத்தை எடுத்து நம்ம படிக்க முடியாது. அப்போ தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ணோம். நம்ம ரெகுலராக மொபைல் யூஸ் பண்ணோம்னா அப்புறம் அங்கே போய் படுத்துட்டு பைபிள் படிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தயவு செய்து கிடைக்கிற நேரத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க, கீழ்ப்படிங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க